இன்னைக்கு நாம ஒரு பொருளுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா எப்படி நம்ம பிசினஸ்ல அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிதான் பார்க்க போறோம். மேற்கொண்டு உங்களுக்கு பிசினஸ் ஃபினான்ஸ் சம்பந்தமா தகவல் நினைச்சப்ப மறக்காம நம்ம சேனல் ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்வீட் கார்ன் இருக்கு, ஓகே. ஸோ இந்த ஸ்வீட் கார்னை நீங்கள் வந்து ஹோல்சேலில் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பீஸு வாங்கி அதை நீங்கள் ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் வச்சு 25 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா ஒரு கார்னுக்கு உங்களால் 5 ரூபா தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுவே இந்த கார்னை ஒரு அந்த கார்னுக்குனே அவிக்கிற மிஷின் இருக்கு, சரிங்களா? அந்த மிஷினை வாங்கி இதை நீங்கள் வச்சு அதில் இருக்கக்கூடிய காரம் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி ஒரு டீ கப்பில் போட்டு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டோ ஸ்வீட்டோ போட்டு மசாலாவோ போட்டு நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காணிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இப்போ நான் கையில் வச்சுக்க தெரியுமா, இந்த கார்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு அந்த கப்பில் மட்டும் நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பொருளுடைய மதிப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதை இன்னோவேட்டிவாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸுமே கிடைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ஸ்வீட் கார்ன் சூப்பர்.